வணக்கம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், லைக் பண்ண வேணாம். நான் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இப்போது வந்து மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து நம்ம ஒரு சில சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது. இதை மட்டும் நம்ம வந்து கேட்போம். இப்போ வந்து 2026 இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. இந்த நேரத்தில் இவ்வளோ வேகமாக வந்து இங்கே எஸ்ஐஆரை வந்து ரொம்ப மல்லு கட்டி கம்பல்சரியாக நடத்திக்கிட்டீங்க. இவ்வளோ கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இத்தனை கட்சிகள் எதிர்த்தும் இதை செய்கிறீங்க. மத்தியில் உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக. சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு நீங்கள் இன்டென்சிவாக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வரீங்க. இந்த எஸ்ஐஆரினுடைய சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாமல் இங்கே உள்ள மக்களும் வந்து அதை ஃபுல்லாக பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எதிர்த்து போடுறாங்க. ஆனால் இங்கே போராடுறாங்க. ஆனால் இங்கே உள்ள எதிர்த்து போராட வேண்டியது உண்மையிலே இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் தான். இந்த தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வரீங்க, ஏன் அஸ்ஸாமில் நீங்கள் கொண்டு வரல? அஸ்ஸாமுக்கும் தமிழ்நாட்டில் எப்போ எலெக்ஷன் நடக்கும் போதோ அதே நேரத்தில் தான் எலெக்ஷன் நடக்கும். ஆனால் அஸ்ஸாமில் மட்டும் வெறும் எஸ்ஆர் பண்ணுறீங்க, இங்கே மட்டும் எஸ்ஐஆரை கொண்டு வந்து பண்ணுறீங்க. முதல்ல எஸ்ஐஆருக்கும் முதல்ல வித்தியாசம் சொல்லிடுறேன். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்டென்சிவாக இந்த மாதிரியான பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை போட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அதை சரிபார்த்து இந்த மாதிரியான தகவலை வச்சு பண்ணுறது. இப்போ எஸ்ஆருங்கிறது பிஎல்ஓ ஆஃபீஸர் இந்த மாதிரி வருவாங்க, வந்து அவங்க வீட்டில் என்ன யாரெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் அவங்களுக்குலாம் ஓட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஓட்டு இல்லாதவங்களுக்கு ஓட்டர் ஐடியை இஷ்யூ பண்ணுவாங்க. ஓட்டு இருக்கிறவங்கள சரி பார்த்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தான் எஸ்ஆர். ஸோ அஸ்ஸாமில் வந்து நீங்கள் எஸ்ஆர் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பண்ணுறீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் அது எந்த விளக்கமே கொடுக்குற மாதிரியே தெரியல. ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஆட்சி இருக்குது, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அதற்கான விளக்கத்தை எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அங்கே அஸ்ஸாமில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து பிஜேபி. ஸோ அவங்க அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. இங்கே வந்து அவங்களால கால் ஊன்ற முடியல. ஸோ அந்த இடத்துல கால் ஊன முடியாத காரணத்தினால இங்கே எதையாச்சும் பண்ணி வாக்காளர்களுடைய அந்த மனநிலையை குழப்பி அவங்களுடைய அந்த வாக்கு அந்த இன்டென்சிப் வந்து குறைச்சி ஸோ அவங்கள போட்டு இப்போ படாத பாடுபடுத்தி எதையாவது பண்ணி அவங்க உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் நடக்காது தமிழ்நாட்டில். இதை வந்து அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் அவங்க தொண்டர்கள் இவங்கெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. இதை வந்து எஸ்ஐஆரை வந்து முழுவதும் எதிர்க்க வேண்டிய ஆள் வந்து இங்கே உள்ள வாக்காளர்கள் தான். ஏன் அப்படின்னா, உங்களோட உரிமை தான் பறிபோக போகுது. உங்களோட ஜனநாயக உரிமை தான் கேள்விக்குறியாக போகுது. நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெளிமாநிலத்திலேருந்து வந்து இங்கே ஓட்டர்ஸாக உட்கார போகிறாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போக உங்களோட உரிமைகள் தான் இதில் பறிபோகும் அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்களுக்கு புரியணும். மக்கள் வந்து இதை தன்னெழுச்சியாக செயல்பட்டு இதனுடைய சீரியஸ்னஸ் உணர்ந்து இதை வந்து அவங்கவுங்களும் கேள்வி கேட்டு அவங்கவுங்களும் இதை வந்து எதிர்த்து நிற்காமல் இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காது. ஸோ மக்கள் தன்னெழுச்சியாக அதை வந்து போராட்டமாக எடுக்கணும். அரசியல் கட்சி இதெல்லாம் தாண்டி இங்கே உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக நிற்கணும். இங்கே இருக்கிற எல்லா சாதிகளும் ஒன்றாக நிற்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பிரிஞ்சு நின்னீங்க அப்படின்னா இது போன்ற ஊடுருவல்களும் இந்த போன்ற அடக்குமுறைகளுக்கும் நீங்கள் வந்து ஆளாக வேண்டியது தான். பிறகு நீங்கள் எல்லாரும் ஒன்றா நின்று போராடினா கூட இந்த தமிழ்நாட்டை வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றி கொண்டு போக முடியாது. ஸோ இதனுடைய சீரியஸ்னை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் முன்னெடுங்க. இங்கே மத்திய அரசுக்கு நான் வைக்கிற கேள்வி இது ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கான இந்த திட்டங்களையும் இந்த மாதிரியான திடீர்னு நீங்கள் கொண்டு வர திட்டங்களையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நீங்கள் செயல்படுத்த நினைக்கிறீங்க. இது முற்றிலும் தவறு.